ஹாய் ஜான்சி, எப்படி பேசாத குழந்தைகளை பேச வைப்பது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வீக்கெண்ட் ஃபிங்கர் பிளே ப்ரோக்ராம். இது ஒரு நேயர் விருப்ப கேள்வின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு நான் விரிவா இப்போ விளக்கம் தரேன். இந்த வீடியோ இளம் தாய்மார்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன் ஒரு சில குழந்தைங்க பேசுறது இல்ல, ஏன் தாமதமா பேசுறாங்க, எப்படி அவங்கள பேச வைக்கிறது, இது மூணுக்கும் நம்ம இந்த வீடியோல ஆன்சர் பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு வயசு முடிஞ்சதுமே சின்ன சின்ன வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவ்வளோ தெளிவா வராது. 2 வயசு முடிஞ்சதும் அவங்க வாக்கியங்களா ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா இங்க வா, எனக்கு தா, இப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு சில குழந்தைங்க 2 வயசு முடிஞ்சாதான் சொற்களே பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். அதே போல 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுடைய பேச்சு தெளிவில்லாம இருக்கும். ஒரு சில குழந்தைங்க நல்ல தெளிவாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில குழந்தைங்க மழலை மொழியா தான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாக்கு பிறழ்வதை வச்சுதான் அவங்களுடைய மொழி ஃபார்ம் ஆகுது. அதே போல குரல் நாண்கள் நல்ல வளர்ச்சியும் இருக்காது. அதனால 5 வயசு வரைக்கும் மழலைத்தனமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளியரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எந்தெந்த வயசுல அந்த குழந்தை என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்தந்த ஏஜ்ல அந்தந்த மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணிட்டா நமக்கு பயமே இல்ல. சப்போஸ் அந்த மைல் ஸ்டோன் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நாம அது என்னன்னு பார்க்கணும். தேவைப்பட்டா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்ப பேச்சுல நம்ம 5 வயசு வரைக்குமே பெருசா பயப்பட தேவையில்லை. சில குழந்தைங்க 5 வயசு முடிஞ்சு கூட நல்ல விதமா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் சின்ன சின்ன வார்த்தைகளும் சத்தங்களும் அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படி வெளிப்படுத்தலைனா தான் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், என்னன்னு பரிசோதனை பண்ணணும். இல்லைன்னா நீங்க பயப்பட தேவையே இல்லை. உங்க குழந்தை எந்த ஒரு சத்தத்தையுமே வெளிப்படுத்தல அப்படின்னா அவங்களுடைய காது கேட்கும் திறன் சரியா இருக்கான்னு பரிசோதனை பண்ணணும். அது சுலபமா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே போட்டோ அல்லது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தியோ அந்த குழந்தை பயந்து அழுகுதா, திரும்பி பாக்குதா அப்படிங்கறத வச்சு நம்ம சுலபமாவே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அது திரும்பி பார்த்துச்சுன்னா, அப்படி அது பயந்து அழுதுச்சுன்னா நம்ம பயப்பட தேவையே இல்லை. அந்த குழந்தை சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிரும்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அந்த குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட போய் திரும்ப ஒரு வாட்டி அந்த குழந்தைக்கு காது கேக்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் காது கேட்கும் திறன்ல குறைபாடு இருந்ததுன்னா அந்த குழந்தை பேசுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அப்படி இருந்தா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு டாக்டரோட அட்வைஸோட நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா போய் டாக்டரை காமிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். சீக்கிரமாவே உங்க குழந்தைக்கு சரியாயிரும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகிட்ட பேசுங்க. இப்போ உள்ள இளம் தாய்மார்கள் நிறைய பேரு கையில மொபைல் வச்சுட்டு நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. குழந்தையோட பேசுற நேரம் குறைஞ்சிட்டே வருது. அப்படி இல்லாம குழந்தையோட பேசுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தனியா குடித்தனம் நடத்துறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொழியை கேட்கறதுக்கு அந்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லாம போகும். அந்த குழந்தை எப்படி பேசுதுன்னா நம்மகிட்ட இருந்து தான் அந்த மொழியை கத்துக்கிட்டு அதுல இருந்து பேசுது. சோ அடிக்கடி பேசிட்டே இருங்க. சில குழந்தைகள் ஓரிரு வார்த்தைகளை கேட்டதுமே அதை ஈஸியா பிக்கப் பண்ணிக்கும். ஆனா சில குழந்தைங்க கொஞ்சம் அதிகமா பேசிக்கிட்டே இருந்தாதான் பிக்கப் பண்ணும். அதனால அந்த குழந்தைகிட்ட முதல்ல பேச ஆரம்பிங்க. கொஞ்சிறது கொஞ்சல் மொழி அது வேற, பாப்பா ஜுஜு அப்படிலாம் கொஞ்சம் அது வேற. அப்படி இல்லாம தெளிவாவே பேசுங்க. தம்பி அதை எடுத்துட்டு வா, அதுக்கு அண்ணா அது செய்யாது. அந்த வயசுல உள்ள குழந்தை அதை செய்யாது. இருந்தாலுமே நீங்க அது கூட பேசுங்க. பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரியே பேசுங்க. தெளிவா பேசுங்க, வார்த்தைய தெளிவாவே பேசுங்க. நீங்க மழலை மொழியில பேசுனீங்கன்னா குழந்தைக்கு அதுதான் லாங்குவேஜ் நினைச்சு அதை தான் அது பிக்கப் பண்ணும். ஆனா நீங்க தெளிவா பேசும்போது குழந்தையும் தெளிவா பேச கத்துக்கும். அந்த மழலை மொழிங்கிறது அதோடைய குரல் நானுடைய வளர்ச்சி, அதே போல அதோடைய நாக்கு எவ்வளவு பெறலுதோ அதை வச்சு வரும். இருந்தாலுமே அந்த லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு, அக்சென்ட்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த தாய்கிட்ட இருந்து தான் அந்த குழந்தை கத்துக்குது. நம்ம எந்த ஒரு ஊர்ல இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா? இப்ப மெட்ராஸ்காரங்க மெட்ராஸ் பாஷை பேசுறாங்க. இதே கொங்கு நாட்டுல இருக்கவங்க கொங்கு நாட்டு பாஷை பேசுறாங்க. திருநெல்வேலிக்காரங்க திருநெல்வேலி பாஷை பேசுறாங்க. எப்படி அப்படின்னா அது அவங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிறது தான். நம்ம தாயிட்ட என்ன பாஷை கத்துக்கிறோமோ அந்த பாஷை தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருது. அது மாதிரிதான் குழந்தைக்கு நம்ம பேச கத்து கொடுக்கறதும். நீங்க மழலை மொழியிலேயே பேசுனீங்கன்னா குழந்தைக்கு புரியாது. சில நேரத்துல ஒரு குழந்தை வெளிநாட்டுல வளரக்கூடிய ஒரு குழந்தையோ அல்லது பல மொழி இருக்கிற இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு குழந்தையோ எந்த மொழியை கத்துக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயே அது பேசாம போயிடும். பாத்தீங்கன்னா அப்பா ஒரு மொழி பேசுறவங்களாவும் அம்மா ஒரு மொழி பேசுறவங்களாவும் இருக்கும்போது 2 மொழியும் கலந்து அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பேசும்போது அதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப கொஞ்சம் பேச்சு வரக்கு தாமதமாகும். குழந்தைக்கு ஈஸியா பேச்சு வர்றதுக்கு ஒரு நல்ல பயிற்சி என்னன்னா, தேனை எடுத்து நாக்குல தடவி விடுங்க. நாக்கை எந்த அளவுக்கு அந்த குழந்தை சொல்லட்டுதோ
அந்த அளவுக்கு பேச்சு தெளிவாகவும் சீக்கிரமாவும் வரும். தேனை நாக்குல தடவும் போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்ல. அதனால நாக்குல அது அப்படியே சப்பு கொட்டி சாப்பிடும் போது நாக்குக்கு அது ஒரு பயிற்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேனை கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா ஒரு பிளேட்ல ஊத்தி கொடுத்து நக்கி சாப்பிட சொல்லுங்க. அதாவது நாக்க நீட்டி நீட்டி நக்கட்டும். அப்படி நக்கி சாப்பிடும் போது அது நாக்குக்கு ஒரு அழகான பயிற்சியா அமையும். ஒரு 5 வயசு குழந்தை பேசல அப்படின்னா நம்ம அதுக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா பபிள் கம் மாதிரி அதாவது தொண்டையில மாட்டாத டைப்ல சூவிங் கம் இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். அந்த மாதிரி சூவிங் கம் கொடுத்து அதை சூ பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும் போது பேசாத குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா பேச பழகிக்கும். நாக்குக்கான பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காது கேட்கும் திறன்ல எந்த குறைபாடும் இல்லைன்னா நீங்க நாக்குக்கு பயிற்சி கொடுத்தீங்கனாலே போதும், அது பேச ஆரம்பிச்சிரும். கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, ஒப்பீடு செய்யாதீங்க. அதாவது உங்க குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அதே போல ரிலேட்டிவ்ஸ் குழந்தையோடவும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அந்த குழந்தையும் நம்ம குழந்தையும் ஒரே ஏஜ் தான், அது இவ்ளோ பேசுது நம்ம குழந்தை பேசல அப்படிங்கிற மாதிரி மனசுல எந்த ஒரு எண்ணமும் கொண்டு வரக்கூடாது. ஒப்பிடும் போது அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகும்னா உங்களையும் அடுத்த தாய்மார்களோட ஒப்பிட ஆரம்பிச்சு. அந்த அம்மா அவங்க பாப்பாக்கு இவ்வளவு வாங்கி தராங்க, ஆனா நம்ம அம்மா இவ்வளவு வாங்கி தரல. அதே போல அவங்க அப்பா இப்படியெல்லாம் இருக்காங்க, நம்ம அப்பா இப்படியெல்லாம் இல்ல, இப்படின்னு அந்த குழந்தை ஒப்பிட ஆரம்பிச்சிரும். அதனால ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. உங்க குழந்தை உங்களுக்கு பெஸ்ட், அவங்க குழந்தை அவங்களுக்கு பெஸ்ட். அதனால அந்த குழந்தை பேசுது என் குழந்தை பேசல, அந்த குழந்தை அவ்வளோ பேசுது என் குழந்தை இவ்வளவுதான் பேசுது இப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிக்கும். அதுவும் இல்லாம இந்த பேச்சுங்கிறது இன்னொரு விஷயம் இருக்கு, அது ஹெரிடிட்டி. அதாவது உங்க வீட்டுல நீங்களோ அல்லது உங்கள் கணவரோ அல்லது அம்மா அப்பா யாராவது கொஞ்சம் தாமதமா பேசி இருந்தா உங்க குழந்தைய தாமதமா தான் பேசும். அது அந்த ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஜீன்ஸ்ல வரக்கூடிய அந்த விஷயத்தை யாராலையும் மாத்த முடியாது. அதனால அப்படி நீங்க விசாரிச்சு பாருங்க, யாராவது தாமதமா பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பேசியிருந்தா ஈவன் அங்கிள் ஆண்டி கூட தாமதமா பேசியிருந்தா உங்க குழந்தைய கொஞ்சம் தாமதமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கவலையை விடுங்க, அவங்கள மாதிரி இவங்களும் சீக்கிரமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா பேசிரும். இந்த விஷயத்துல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காது கேட்கும் திறன் மட்டும் நல்லா ஷார்ப்பா இருந்துட்டா அந்த குழந்தைக்கு நீங்க கவலையே பட வேண்டியதுல கண்டிப்பா அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிரும். ஸ்கூலுக்கு போன பின்னால சில குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தை இன்டராக்ட் பண்ணி அந்த குழந்தை பேசுறத பார்த்து இந்த குழந்தை கத்துக்கிறது. அதுதான் காரணம். அதே தான் நான் வீட்லயும் செய்ய சொல்றேன் உங்களை. அதாவது குழந்தையோட பேசுங்க, பேசி நேரத்தை குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, தூய தமிழ்ல அழகா பேசுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லைன்னா நல்ல தூய தமிழ் மொழியில உள்ள கதைகள் நீங்க போட்டு விடுங்க. இப்ப நாம கூட நம்ம ஜான்சி குட்டீஸ் சேனல்ல பாட்டி சொன்ன கதைகளை பாரம்பரியம் மாறாம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கதைகளை போட்டு விடுங்க, அதிகமா கேட்க வைங்க. ரொம்ப மியூசிக் வேணாம், அவங்க தூய தமிழ் சொற்களை தூய தமிழ் வடிவத்திலே கேட்கிற மாதிரி வைங்க. அந்த மாதிரி வைக்கும் போது அந்த குழந்தை அதை பார்த்தும் வார்த்தைகளை கத்துக்கும். சோ இப்படியான பயிற்சிகள் கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை சீக்கிரமாவே பேச ஆரம்பிக்கும். இதுக்கு வேற மெடிசின்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் தேவையும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.